அனைவருக்கும் வணக்கங்க. 7th ஃபர்ஸ்ட் டேர்ம் ஜியோகிராஃபியில் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சரை பார்க்கலாங்க. இதில் மொத்தம் 3 லெசன் இருக்குங்க. அதில் ஃபர்ஸ்ட் லெசன் அலகு 1 புவியின் உள்ளமைப்பு. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நைஃப் நிக்கல் மற்றும் ஃபெர்ரஸால் உருவானது. ஆன்சர் நிக்கல் மற்றும் ஃபெர்ரஸ். செகண்ட் கொஸ்டின், நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு தட்டுக்கள் விளிம்பின் அருகில் ஏற்படுகின்றது. ஆன்சர் தட்டுக்கள். தேர்ட் கொஸ்டின், நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவின் அளவினை ரிக்டர் அளவுகோல் மூலம் அளக்கலாம். ஆன்சர் ரிக்டர் அளவுகோல். ஃபோர்த் கொஸ்டின், பாறை குழம்பு வெளியேறும் குறுகலான பிளவு எரிமலை துளை என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் எரிமலை துளை. ஐந்தாவது கொஸ்டின், மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படும் எரிமலை ஸ்ட்ராம்போலி. ஆன்சர் ஸ்ட்ராம்போலி. மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படும் எரிமலை ஸ்ட்ராம்போலி. ஆறாவது கொஸ்டின், பசிபிக் வளையம் பசிபிக் வளைய பகுதி பசிபிக் நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் பசிபிக் வளையம். செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புவி கருவத்திற்கும் கவசத்திற்கும் இடையே அமையும் எல்லைக்கோடு மோகோரோவிசிக் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் மோகோரோவிசிக். செகண்ட் கொஸ்டின், நிலநடுக்க அலைகளை பதிவு செய்யும் கருவியின் பெயர் நில அதிர்வுமானி ஆகும். நில அதிர்வுமானி நிலநடுக்க அலைகளை பதிவு செய்யும் கருவி ஆகுங்க. தேர்ட் கொஸ்டின், பாறை குழம்பு வெளியேறி அது பரவி கிடக்கும் பகுதி எரிமலை வெளியேற்றம் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் எரிமலை வெளியேற்றம். ஃபோர்த் கொஸ்டின், செயல்படும் எரிமலைக்கு உதாரணம் ஸ்ட்ராம்போலி ஆகும். ஆன்சர் ஸ்ட்ராம்போலி. மேலேயே படிச்சிருப்பங்க. மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என்று அழைக்கப்படும் எரிமலை ஸ்ட்ராம்போலி ஆகும். செயல்படும் எரிமலைக்கு உதாரணம் ஸ்ட்ராம்போலி ஆகுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், எரிமலைகளின் அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை எரிமலை ஆய்வியல் என அழைக்கின்றனர். ஆன்சர் எரிமலை ஆய்வியல். அடுத்ததுங்க, தேர்ட் ரோமன் லெட்டர் பொருந்தாததை வட்டமிடுக. ஃபர்ஸ்ட் ஒன், மேலோடு மாக்மா புவிக்கரு கவசம். ஆன்சர் மாக்மா. இதில் மாக்மா என்பதுங்க புவிக்கு உள்ளே இருக்கும் பாறை குழம்புங்க. மற்றதெல்லாம் புவியின் அடுக்குகள். மேலோடு புவிக்கருவம் கவசம் இதெல்லாம் புவியின் அடுக்குகள். மாக்மா அப்படிங்கிறது புவிக்கு உள்ளே இருக்கும் பாறை குழம்புங்க. செகண்ட் கொஸ்டின், நிலநடுக்க மையம் நிலநடுக்க மேல் மைய புள்ளி எரிமலை வாய் சிஸ்மிக் அலைகள். இதில் பொருந்தாததுங்க எரிமலை வாய். இதில் எரிமலை வாய்ங்கிறதுங்க எரிமலையோட சம்மந்தப்பட்டதுங்க. மற்றதெல்லாம் நிலநடுக்கத்தோடு தொடர்புடையதுங்க. தேர்ட் கொஸ்டின், உத்தரகாசி சாமோலி கொய்னா கரகடோவா. ஆன்சர் கரகடோவா. இதில் கரகடோவா என்பதுங்க எரிமலை வெடிப்பு ஏற்பட்ட இடங்க. இது 1883 ஆகஸ்ட் 27ஆம் நாள் எரிமலை வெடிப்பு ஏற்பட்டுச்சுங்க. மற்றதெல்லாம் நிலநடுக்கம் ஏற்பட்ட இடங்க. உத்தரகாசியில் 1991 நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. சாமோலியில் 1999 ஏற்பட்டுச்சுங்க. கொய்னால 1967 ஏற்பட்டுச்சுங்க. ஃபோர்த் கொஸ்டின்ங்க, லாவா எரிமலை வாய் சிலிக்கா எரிமலை பள்ளம். ஆன்சர் சிலிக்கா. ஃபிஃப்த் கொஸ்டின், ஸ்ட்ராம்போலி ஹெலன் ஹவாய் பியூஜியாமா. ஆன்சர் பியூஜியாமாங்க. பியூஜியாமா அப்படிங்கிறது உறங்கும் எரிமலை. ஸ்ட்ராம்போலி ஹெலன் ஹவாய் அப்படிங்கிறதெல்லாங்க செயல்படும் எரிமலை. அடுத்ததுங்க, ஃபோர்த் ரோமன் லெட்டர் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், நிலநடுக்கம் திடீர் அதிர்வு. செகண்ட் ஒன், சீமா சிலிக்கா மற்றும் மக்னீசியம். தேர்ட் ஒன், பசிபிக் நெருப்பு வளையம் உலக எரிமலைகள். ஃபோர்த் ஒன், சுனாமி ஜப்பானிய சொல். ஃபிஃப்த் ஒன், கென்யா மலை ஆப்பிரிக்கா. ஆன்சர் 4, 5, 1, 2, 3. அடுத்ததுங்க, ஃபிஃப்த் ரோமன் லெட்டர். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தை கருத்தில் கொண்டு சரியானதை டிக் செய்யவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கூற்று புவியின் உருவத்தை ஒரு ஆப்பிளோடு ஒப்பிடலாம். ஆமாங்க, ஆன்சர் சரி. காரணம், புவியின் முற்பகுதியானது மேலோடு மெல்லிய புறத்தோல் புவிக்கருவம் ஆகியவற்றை கொண்டது. ஆமாங்க, ஆன்சர் இதுவும் சரி. காரணம், புவியின் உட்பகுதியானது மேலோடு மெல்லிய புறத்தோல் புவிக்கருவம் ஆகியவற்றை கொண்டது. ஆமாங்க, ஆன்சர் சரி. அப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. கூற்றும் காரணமும் சரி. கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது. அடுத்தது செகண்ட் கொஸ்டின்ங்க, கூற்று உலகின் 3/2 பங்கு எரிமலைகள் பசிபிக் கடலில் உள்ளன. ஆமாங்க, ஆன்சர் சரி. காரணம், பசிபிக் கடலின் மேற்கு மற்றும் கிழக்கு கடற்கரை பகுதியை
பசிபிக் நெருப்பு வளையம் என அழைக்கின்றோம். ஆமாங்க, ஆன்சர் இதுவும் சரி. அப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. கூற்றும் காரணமும் சரி, கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது. அடுத்ததுங்க 6th ரோமன் லெட்டர். ஒரு வரியில் விடையளிக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புவியின் மேலோட்டின் பெயரை எழுதுக. ஆன்சர் கிரஸ்ட். புவியின் மேலோட்டின் பெயர் கிரஸ்ட்டுங்க. செகண்ட் கொஸ்டின், சியால் என்றால் என்ன? சிலிக்கா மற்றும் அலுமினியம் தாதுக்களால் ஆன புவியின் மேலோடு சியால் ஆகும். சியால் என்பது சிலிக்கா மற்றும் அலுமினியம் தாதுக்களால் ஆன புவியின் மேலோடு தாங்க சியால் ஆகும். தேர்ட் கொஸ்டின், புவி பாறைக்கோள தட்டின் நகர்வின் பெயர் என்ன? ஆன்சர் கலைத்திட்டு நகர்வுகள். கலைத்திட்டு நகர்வுகள் புவி பாறைக்கோள தட்டின் நகர்வின் பெயர் ஆகும். ஃபோர்த் கொஸ்டின், செயலிழந்த எரிமலைக்கு உதாரணம் தருக. ஆன்சர் ஆப்பிரிக்காவின் கிளிமாஞ்சாரோ. ஆப்பிரிக்காவில் உள்ள கிளிமாஞ்சாரோ எரிமலை தாங்க செயலிழந்த எரிமலைக்கு ஒரு உதாரணம் ஆகும். அவ்வளவுதாங்க. ஃபர்ஸ்ட் லெசன் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்தது செகண்ட் லெசன், அலகு 2 நிலத்தோற்றங்கள். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மலையடிவாரத்தில் ஆறுகளால் படிய வைக்கப்படும் வண்டல் படிவுகள் வண்டல் விசிறி ஆகும். ஆன்சர் வண்டல் விசிறி. செகண்ட் கொஸ்டின், குற்றால நீர்வீழ்ச்சி சிற்றாறு ஆற்றின் குறுக்காக அமைந்துள்ளது. ஆன்சர் சிற்றாறு. தேர்ட் கொஸ்டின், பனியாற்று படிவுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றம் சர்க் ஆகும். ஆன்சர் சர்க். பனியாற்று படிவுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றம் சர்க் ஆகும். ஃபோர்த் கொஸ்டின், மிகப்பெரிய காற்றாடி வண்டல் படிவுகள் காணப்படும் இடம் சீனா. ஆன்சர் சீனா. சீனாவில் தாங்க மிகப்பெரிய காற்றாடி வண்டல் படிவுகள் காணப்படும் இடங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், பின் குறிப்பிட்டவைகளில் கடல் அலை அரிப்புடன் தொடர்பில்லாதது ஒன்று கடற்கரைகள். ஆன்சர் கடற்கரைகள். செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாறைகள் உடைவதையும் மற்றும் நொறுங்குவதையும் பாறை சிதைவுகள் என்கிறோம். ஆன்சர் பாறை சிதைவுகள். செகண்ட் கொஸ்டின், ஆறு ஏரியில் அல்லது கடலில் சேரும் இடம் ஆற்று முகத்வாரம் எனப்படுகிறது. ஆன்சர் ஆற்று முகத்வாரம். தேர்ட் கொஸ்டின், காற்று அரிப்பு தனிக்குன்றுகள் தென்னாப்பிரிக்காவில் உள்ள கலஹாரி பாலைவனத்தில் காணப்படுகிறது. ஆன்சர் கலஹாரி. ஃபோர்த் கொஸ்டின், ஜெர்மனியில் காணப்படும் சர்க் கார்சர்க் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் கார்சர்க். ஜெர்மனியில் காணப்படும் சர்க் கார்சர்க் என்று அழைக்கப்படுகிறது. ஃபிஃப்த் கொஸ்டின், உலகின் மிக நீண்ட கடற்கரை மியாமி கடற்கரை ஆகும். ஆன்சர் மியாமி கடற்கரை. இரண்டாவது மிக நீண்ட கடற்கரைங்க நம்ம சென்னையில் உள்ள மெரினா கடற்கரைங்க. அடுத்ததுங்க தேர்ட் ரோமன் லெட்டர் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், பாறை உடைதல் மற்றும் நொறுங்குதல் பாறை சிதைவுகள். செகண்ட் ஒன், கைவிடப்பட்ட மியாண்டர் வளைவுகள் குதிரை குழம்பு ஏரி. தேர்ட் ஒன், நகரும் ஒரு பெரும் பனிக்குவியல் பனி ஆறுகள். ஃபோர்த் ஒன், பிறை வடிவ மணல் குன்றுகள் பர்கான்கள். ஃபிஃப்த் ஒன், வேம்பநாடு ஏரி காயல். ஆன்சர் 3, 4, 5, 1, 2ங்க. அடுத்ததுங்க ஃபோர்த் ரோமன் லெட்டர் பின்வரும் தகவல்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை டிக் குறியிடுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கூற்று, முகத்வார பகுதியில் ஆறுகளால் டெல்டாக்கள் உருவாக்கப்படுகின்றன. ஆமாங்க, ஆன்சர் சரி. காரணம், ஆறு கடல் பகுதியை அடையும் போது ஆற்றின் வேகம் குறைகிறது. ஆமாங்க, இதுவும் சரி. ஆறு கடல் பகுதியை அடையும் போது ஆற்றின் வேகம் குறைகிறது. சரி. அப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. செகண்ட் கொஸ்டின், கூற்று, கடல் வளைவுகள் இறுதியில் கடல் தூண்கள் ஆகின்றன. ஆமாங்க, ஆன்சர் சரி. காரணம், கடல் தூண்கள் அலைகளின் படிவுகளால் ஏற்படுகின்றன. இது ஆன்சர் தவறுங்க. அப்போ ஆன்சர் செகண்ட் ஆப்ஷனுங்க. கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்ததுங்க 9th ரோமன் லெட்டர். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிலத்தோற்றங்களை தொடர்புடைய கட்டங்களில் நிரப்பவும். ஃபர்ஸ்ட் வரிசை எண் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இயற்கை செயலிகள் நிலத்தோற்றங்களில் அரிப்பு படிய வைத்தல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஆறு வி வடிவ பள்ளத்தாக்கு வண்டல் விசிறி. செகண்ட் ஒன், பனியாறு அரெட் மொரைன். தேர்ட் ஒன், காற்று தனிக்குன்றுகள் பர்கான். ஃபோர்த் ஒன், கடல் அலை ஓங்கல் காயல். அவ்வளோதாங்க. செகண்ட் லெசன் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்தது தேர்ட் லெசன், அலகு 3 மக்கள் தொகையும் குடியிருப்புகளும். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காக்கசா இனத்தை
ஐரோப்பியர்கள் என்றும் அழைக்கலாம். ஆன்சர் ஐரோப்பியர்கள். காக்கசா இனத்தை ஐரோப்பியர்கள் என்றும் அழைக்கலாம். செகண்ட் கொஸ்டின், மங்கோலியர்கள் இனம் ஆசிய அமெரிக்க இனமாகும். மங்கோலியர்களின் இனம் ஆசிய அமெரிக்க இனமாகும். ஆன்சர் மங்கோலியர்கள். தேர்ட் கொஸ்டின், உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11 ஆகும். ஆன்சர் ஜூலை 11. ஜூலை 11 மக்கள் தொகை தினம் ஆகும். ஃபோர்த் கொஸ்டின், கிராமப்புற குடியிருப்புகள் நீர்நிலைகள் அருகில் அமைந்துள்ளது. ஆன்சர் நீர்நிலைகள். கிராமப்புற குடியிருப்புகள் நீர்நிலைகள் அருகில் அமைந்துள்ளது. ஃபிஃப்த் கொஸ்டின், அளவின் அடிப்படையில் கீழ்காணும் நகர்ப்புற குடியிருப்புகளை வரிசைப்படுத்துக. ஆன்சர் செகண்ட் ஆப்ஷனுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நகரம், செகண்ட் ஒன் பெருநகரம், தேர்ட் ஒன் இணைந்த நகரம், ஃபோர்த் ஒன் மீப்பெரு நகரம். ஆன்சர் செகண்ட் ஆப்ஷனுங்க. 1, 3, 4, 2. அடுத்ததுங்க செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தென்னாப்பிரிக்காவின் கலகாரி பாலைவனத்தில் புஷ்மன்கள் காணப்படுகின்றனர். ஆன்சர் கலகாரி. தென்னாப்பிரிக்காவின் கலகாரி பாலைவனத்தில் புஷ்மன்கள் காணப்படுகின்றனர். செகண்ட் கொஸ்டின், மொழியின் பங்கு என்பது மொழி குடும்ப பகிர்வு அம்சங்களின் தோற்றம் மற்றும் தொகுப்பாகும். ஆன்சர் மொழி. மொழியின் பங்கு என்பது மொழி குடும்ப பகிர்வு அம்சங்களின் தோற்றம் மற்றும் தொகுப்பாகும். தேர்ட் கொஸ்டின், நகர்ப்புற குடியிருப்பில் மக்கள் பெரும்பாலும் 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை செயல்களில் ஈடுபட்டிருப்பார்கள். ஆன்சர் நகர்ப்புற. ஃபோர்த் கொஸ்டின், செயற்கைக்கோள் நகரங்கள் பொதுவாக கிராமப்புற நகர்ப்புற எல்லைக்கு வெளியே அமைந்திருக்கும். ஆன்சர் செயற்கைக்கோள். செயற்கைக்கோள் நகரங்கள் பொதுவாக கிராமப்புற நகர்ப்புற எல்லைக்கு வெளியே அமைந்திருக்கும். ஃபிஃப்த் கொஸ்டின், யாத்திரை குடியிருப்பானது வழிபாட்டு தலங்களை சுற்றி அமைந்திருக்கும். ஆன்சர் யாத்திரை குடியிருப்பு. அடுத்ததுங்க தேர்ட் ரோமன் லெட்டரில் ஃபஸ்ட்டு பொறுத்துக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காக்கசா இனம் ஐரோப்பியர்கள். செகண்ட் ஒன், நீக்ரோ இனம் ஆப்பிரிக்கர்கள். தேர்ட் ஒன், மங்கோலிய இனம் ஆசிய அமெரிக்கர்கள். ஃபோர்த் ஒன், ஆஸ்ட்ரலாய்டு ஆஸ்திரேலியர்கள். ஆன்சர் 3, 4, 1, 2. அடுத்ததுங்க செகண்ட் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், சட்லஜ் கங்கை சமவெளி செவ்வக வடிவ அமைப்பு. செகண்ட் ஒன், நீலகிரி சிதறிய குடியிருப்பு. தேர்ட் ஒன், தென்னிந்தியா வட்ட குடியிருப்பு. ஃபோர்த் ஒன், கடற்கரை குழுமிய குடியிருப்பு. ஃபிஃப்த் ஒன், ஹரியானா நட்சத்திர வடிவ குடியிருப்பு. ஆன்சர் 2, 5, 1, 4, 3ங்க. அடுத்ததுங்க ஃபோர்த் ரோமன் லெட்டர். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தை கருத்தில் கொண்டு சரியானதை டிக் செய்யவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கூற்று, உலகில் அநேக மொழிகள் பேசப்படுகின்றன. காரணம், மொழி வேற்றுமை உலகில் அதிக அளவில் காணப்படுகிறது. ஆமாங்க, 2 ஆன்சருமே சரி. அப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. கூற்றும் காரணமும் சரி. கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது. செகண்ட் கொஸ்டின், கூற்று, பழனி தமிழ்நாட்டில் யாத்திரை குடியிருப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆகும். ஆமாங்க, ஆன்சர் சரி. காரணம், அங்கு இரும்பு எஃகு தொழிற்சாலை அமைந்துள்ளது. இது ஆன்சர் தவறுங்க. அங்கு இரும்பு எஃகு தொழிற்சாலை கிடையாதுங்க. அப்போ ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷனுங்க. கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்ததுங்க ஃபிஃப்த் ரோமன் லெட்டர். பொருந்தாததை வட்டமிடுக. ஃபர்ஸ்ட் ஒன், மீன் பிடித்தல், மரம் அறுத்தல், விவசாயம், வங்கி அலுவல். ஆன்சர் வங்கி அலுவலுங்க. மீன் பிடித்தல், மரம் அறுத்தல், விவசாயம் எல்லாமே முதன்மை தொழிலுங்க. வங்கி அலுவல்ங்கிறது சேவைத்துறைங்க. செகண்ட் கொஸ்டின், இமயமலை, ஆல்ப்ஸ், ராக்கி, கங்கை. ஆன்சர் கங்கைங்க. கங்கைங்கிறது நதிங்க. இமயமலை, ஆல்ப்ஸ், ராக்கி அப்படிங்கிறதெல்லாம் மலைத்தொடருங்க. தேர்ட் கொஸ்டின், சென்னை, மதுரை, திருநெல்வேலி, காஞ்சிபுரம். ஆன்சர் காஞ்சிபுரம். சென்னை, மதுரை, திருநெல்வேலி எல்லாங்க மாநகரங்க. அதனால் பொருந்தாதது காஞ்சிபுரம். அவ்வளவுதாங்க. ஜாகிரஃபியில் உள்ள 3 லெசனுக்குள்ள புக் பேக் ஆன்சர் முடிஞ்சிருச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.